இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். இந்த புத்தகம் வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. ஏன் அந்த புத்தகத்தை நான் பேசணும்னு நினச்சதுக்கான காரணம் வந்து இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் படிக்கும்போது நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இந்த புத்தகத்தினுடைய பெயர் ஹூ மூவ்ட் மை சீஸ். புத்தகத்தை வந்து ஸ்பென்சர் ஜான்சன் என்ற ஒரு எழுத்தாளர் தான் எழுதினார். இது வந்து தமிழில் மொழிபெயர்ப்பாக்கப்பட்டுள்ளது. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா என் சீசை நகர்த்தியவர் யார். இந்த புத்தகத்தில் 7 செய்திகளை ரொம்ப முக்கியமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் நிகழ்கிறது. அதாவது எதுக்குமே நான் அர்த்தம் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும், அந்த செய்திகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து மாற்றம் நிகழ்கிறது. 2வது மாற்றத்தை எதிர்பாருங்கள். 3வது மாற்றத்தை கண்காணியுங்கள். 4வது மாற்றத்திற்கேற்ப உங்களை விரைவாக மாற்றிக்கொள்ளுங்கள். 5வது மாறுங்கள், தொடர்ந்து மாறிக்கொண்டே இருங்கள். 6வது மாற்றத்தை மகிழ்ச்சியாக அனுபவிங்கள். 7வது விரைவாக மாறி அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க தயாராக இருங்கள். இது இவ்வளோதான். இந்த மொத்த புத்தகத்தினுடைய கான்செப்ட் இவ்வளோதான். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இது யாருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னா, ஒரு பணியிடத்தில் பணி செய்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஒரே இடத்துல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்பார்க்குறோம், இல்லை மாறுதல் தேடுறோம், இல்லை நம்ம அடுத்ததாக மூவ் ஆகணும், அடுத்ததாக ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக நேரம் இருந்தால் வாங்கி படிங்க. இது பெரிய புத்தகமும் கிடையாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் படிக்கக்கூடிய புத்தகம். கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.